ஸ்க்ரீன் சேவராக பார்த்துருப்பீங்க. சன்கிளாஸை போட்டுட்டு போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கேருந்து ஷட்டில் சர்வீஸ், அதாவது பஸ் கொடுத்தா அதே பேர். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி. இங்கே நான் இப்போ சோலோவாக வந்திருக்கேன். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோ இல்லைன்னு சொன்னா, லண்டனுக்கு அவுட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மைல்ஸ் தூரத்துல இருக்கிற ஒரு இடத்துல தான். அதாவது இந்த இடத்துல வந்து நிறைய நீங்க வந்து விண்டோஸ்ல வந்து இது ஒரு ஸ்கிரீன் சேவரா பார்த்துருப்பீங்க. பட் பார்த்துருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதுதான். இங்கே நான் இப்போ சோலோவாக வந்திருக்கேன். என் காலில் வந்திருக்கேன். ஸோ அதை நான் இப்போ ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து டிக்கெட் வந்து 33 பவுண்ட், அதாவது நம்ம ஒரு காசுக்கு 3300 ரூபா. ஸோ அவங்க இதில் வந்து காரை பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் இருந்து நம்ம போய் பார்க்கணும். ஸோ நம்ம போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. சன்கிளாஸை போட்டுட்டு போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே நடந்து போகணும். உங்களுக்கு தெரியும் இந்த கார் வந்துருக்கு. ஸோ இதில் காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து ஷட்டில் சர்வீஸ், அதாவது பஸ் கொடுத்தா அதே பேர். வானமெல்லாம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இவ்வளவு பணம் செலவழித்து செய்கிற காரணம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்போர்ட் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிட்டத்தட்ட கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த ஸ்டோன்ஹெஞ்ச் என்ற வரலாறையும் நான் முடிஞ்ச அளவு சொல்ல பார்க்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பின்னுக்கு வயல் வலி அழகாக இருக்குது. இதில் தான் டிக்கெட் எடுக்கிற இடம். Where there's information about the other monuments you can see, earlier monuments. Some of these are still visible as well. What did I do? Now we're the Irish suits. It's good hours. Yeah. இதை பார்க்குறது தான் அவ்வளோ செலவழிச்சு வந்திருக்கான். ஐயாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த வருஷம் என்ன சொல்றது கல். இந்த கல் எப்படி வந்தது யாருக்கும் தெரியாது. தெரியுது. ஓகே. இந்த பின்ன பாலனை 5000 வருஷத்துக்கு பழமை வாய்ந்த, அதாவது யூகேக்கு வர எல்லாருமே கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். இது பேர் ஸ்டோன்ஹெஞ்ச். மேப்ல காட்டியிருக்கேன், கட்டாயம் பாருங்க. நிறைய என்ன சொல்றாங்க பெட்ஸுகள் இதை பத்தி இருக்குது. இது கீழே நிறைய மனித எலும்பு கூடுதல் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதுல உண்மை நிலை என்னன்னு தெரியாது. ஸோ இந்த இடத்தை பத்தி 2 விஷயம் சொல்ல ஆசைப்படுறாங்க. இந்த கல் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது, எப்படி கொண்டதுன்னு தெரியாது. அதாவது சக்கரம் இல்லாத காலத்துல இருந்து இருக்காங்க. சுற்றுப்புறத்துல எங்கேயுமே
வரான ஒரு பாறை இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி வந்தது எனக்கு தெரியாது. முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இது கீழே நிறைய இழப்புகள் சொல்றாங்க. கல்லறியா இருக்குன்னு மறைச்சிக்கப்படுது. பட் எந்த அளவுக்கு இது உண்மையான தெரியாத தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 வருடங்களுக்கு முன்னுக்கு ஆராய்ச்சி பண்ணாங்க. மறுபடியும் ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்கு. இதுல எந்த அளவுக்கு உண்மையானது தெரியாது. இதை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வந்திருக்காங்க. மக்கள் கூட்டம் அலையும் போது ஒரு சனிக்கிழமைன்னு பார்க்காம ஸோ மக்களே ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி வீடியோ வரதுக்கு அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணால் தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய யூகேல இருக்க எல்லா இடத்துக்கும் போய் உங்களுக்கான வீடியோ வந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கனடா சம்மந்தமான யூகே சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பு நான். See you on another video. Cheers மக்களே. Music.